படிச்சு பார்க்கும்போது எலெக்ஷன் நியூஸ் படிக்கும்போது தப்பிலாம் வரும். எலெக்ஷன் நியூஸ் படிக்கிறோம் அப்படின்னா நம்பர்ஸாவே வரும். அப்ப தப்புலாம் எப்படி படிக்கணும்? பிராக்டிஸ் இருந்து போனா தானே வரும். சரி இதே இருக்கட்டும். போலாம் இருக்கட்டும். ஓகே போலாமா? போலாம். தாவேகா தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு நடிகர் திரிஷாவுடன் தொடர்பு படுத்தி தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் ஏன் அது வருது? ஏற்கனவே அந்த நியூஸ் இருந்துச்சு, அப்படியே மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அதனால ரீப்ளே வருது. ஓகே அதான வரப்போகுது. பி பிளாங்க், பி ஃபேர், பி ஓப்பன். நியூஸுக்கு போனோம் அப்படின்னா ஓப்பனா இருக்கணும். தப்பா கூட இருக்கலாம், தப்ப திருத்தி படிப்போமாங்கிறது நம்ம திறமை. ஆனா அங்க என்ன இருக்குங்கிறதுல நம்ம டெடிகேட்டடா இருக்கணுங்கிறது நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன். அப்பதான் தப்பு வராது. ஓகே அப்பலாமா? கோ அஹெட். தாவேகா தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு நடிகை திரிஷாவுடன் தொடர்பு படுத்தி தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியதற்கு கண்டனங்கள் வலுத்தி வருகின்றன. கண்டனங்கள் அல்ல. நேற்று ஒரு டிவி சேனல்ல ஒரு லேடி அப்படிதான் படிச்சாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். அவங்க அப்படி படிப்பாங்க எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் எடுத்தேன். ரொம்ப ஆச்சரியம். ஆக்சுவலா ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமும் லேர்ன் பண்ணி நியூஸ் ரீடர் ஆகுறது அப்படிங்கிறது. ஒரு சேனல்ல அவுட்புட் எடிட்டரா இருக்காங்க, டிபேட் ஆங்கரா இருக்காங்க. நியூஸ் வரல அப்படின்னு ஒரு வருஷம் முன்னால சொன்னாங்க. நான் வந்து ஒரு 2 தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன். ஃபோன்லேயே தான் அவங்க ட்ரெயின் பண்ணேன். ரொம்ப ஆச்சரியம். ஒரு 1 இயர்ல 6 மந்த்ஸ்ல ட்ரெயின் ஆயிட்டாங்க. ஜஸ்ட் 1 மந்த் பேக் ஷி வாஸ் ஆன் ஏர். ஒரு சேனல்ல நியூஸ் படிக்க நல்லா பண்றாங்க. தாவேகா தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு நடிகை திரிஷாவுடன் தொடர்பு படுத்தி தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியதற்கு கண்டனங்கள் வலுத்தி வருகின்றன. நயினார் நாகேந்திரனை கண்டிக்காமல் பாஜக பெண் தலைவர்கள் மௌனம் காப்பது அநீதிங்கிற வார்த்தை பார்த்தது இல்லையா மேடம்? நீங்க மீனாட்சி பார்த்தது இல்லையா? அநீதி தெரியாதா? இது அநீதி அல்லவா? இல்லையா? அநீதி தெரியலையா? ரொம்ப கஷ்டம். சில டெலிபிராம்டர் சில வார்த்தைகள் நம்மள பயங்கரமா கவுத்துரும். பிரதிநிதித்துவம் இருக்கும். பிரதிநிதிகளிடம் வரும். பிரதிநிதிகளிடம் போச்சுடா. தொழிலாளர்களிடையே பேசும்போது தொழிலாளர்களிடையே எல்லாமே வருது. வெரி டஃப். இதெல்லாம் டெலிபிராம்டர்ல ஒரு லைன் அந்த வார்த்தையை அமையாது, கீழே வந்துடும். தொழிலாளர்களிடையே கீழே இருக்கும். பி கான்சென்ட்ரேட்டிங். அநீதி படிக்க மாட்டேங்கிறீங்க. படிங்க. அடுத்து சென்னை விமான நிலையத்தையும் படிங்க. நான் எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணோம். சென்னை விமான நிலையத்தை படிங்க. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் நீங்க வாங்க. நீங்க அப்பா ஓட முடியாது. ஏன் நயினார் நாகேந்திரன்? அது